Hello guys, இந்த வீடியோவில் நம்ம AWS ஆர்கனைசேஷனை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம AWS ஆர்கனைசேஷன் இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச்சில் உள்ளே வந்துடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிரியேட் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இங்கே ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டோட பேர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னு இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minute. ஸோ இந்த டயக்ராமில் என்ன இருக்குது, ஆர்கனைசேஷன் யூனிட்டு, அதுக்கு கீழே பிரான்ச்சஸ்ஸு, அதுக்கு கீழே அக்கௌண்ட்ஸுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் க்ரியேட் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ ரூட் யூஸராக இருக்கனா இப்போ இதுக்குள்ளே போங்க. ஓகே, ஒரு க்ரியேட் நியூ ஆர்கனைசேஷன் யூனிட்னு கொடுத்துட்டு ஆர்கனைசேஷன் யூனிட் நேம் ஏதாவது ஒன்று கொடுங்க. நானாக கொடுக்குறேன் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரைட், டெவ்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ அதே ரூட் யூஸருக்குள்ளே இன்னொன்று க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னென்னா ப்ராடு. ஓகே, ப்ராடும் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ரூட்டுக்கு 2 பேர் ஆக்சஸ் இருப்பாங்க, ஒன்று டெவ்வு ஒன்று ப்ராடு. இப்போ டெவ்வுக்குள்ளே போய் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு டெவலப்பர்ஸ்னு வைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் இருக்கும். இப்போ ப்ராடுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று வைப்போமா, ப்ராடக்டில் என்ன வைப்போம், சேல்ஸ் பீப்புள், அதனால் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ்மேன்னு வச்சுப்போம். சேல்ஸ்மேன் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனில். ஓகே, பிகாஸ் அவங்க தான் போய் காமிப்பாங்களே கிளைண்ட்ஸ் கிட்ட. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்டுக்குள்ளே இன்னொரு ஆர்கனைசேஷன் யூனிட் வச்சுருக்கிறேன். ஓகே, இது எல்லாமே ரூட்டுக்கு கீழே வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டை இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ண பார்ப்போம். இன்னொரு அக்கௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண பார்ப்போம். ஓகே, இன்விடேஷன்ஸ், இன்வைட் AWS அக்கௌண்ட். ஓகே, இன்வைட் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டில் போய் நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஆல்ரைட் பீப்புள், ஸோ சென்ட் இன்விடேஷன். ஓகே, இன்விடேஷன் ஹாஸ் பீன் சென்ட்னு வருது. ஸோ இப்போ இங்கே போய் AWS, இது இன்னொரு அக்கௌண்ட்டு. ஓகே, AWS ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, என்னாச்சு, அது உள்ளே போலையா. ஓகே ஓகே, சாரி. AWS ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, வியூ 1 இன்விடேஷன், ஒரு இன்விடேஷன் வந்திருக்கதா காமிக்குது. ஃபைன், அது உள்ளே போய் அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து வரதை இங்கே காமிக்குது. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அக்செப்ட் பண்ணோன்னே இங்கே வந்துடுவேன். ஸோ இங்கே வந்து இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இங்கே இன்னொரு அக்கௌண்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இதை நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எதுக்குள்ளே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த அக்கௌண்ட் யூனிட்குள்ளே நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆர்கனைசேஷன் யூனிட்குள்ளே தான் AWS அக்கௌண்ட்ஸ் வரனால நம்ம அதுக்குள்ளே மூவ் பண்ண பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்ட்டை எதுக்குள்ளே மூவ் பண்ணலாம், வாங்க போய் பார்ப்போம். ஸோ மூவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எனக்கு டெவ் வேணாம், ப்ராடில் சேல்ஸ்மேனுக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, மூவ் AWS அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இங்கே போய் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். ஓகே, உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாலிசிஸ், நம்ம எப்போதும் பண்ணுற போல மாதிரி பாலிசிஸ் போய் பண்ணுவோம். ஓகே, பாலிசிஸில் எல்லாமே டிசேபிள்டாக இருக்குது. ஸோ சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ் தான் நம்ம இதில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும், சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ். ஓகே, இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா நம்ம பாலிசிஸை ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ எனேபிள் சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்ரைட், இங்கே ஃபுல் AWS ஆக்சஸ்ன்னு ஒரு பாலிசி இருக்குது. இன்னொரு க்ரியேட் பாலிசி யூஸ் பண்ணுறேன் நான். பாலிசி பேர் வந்து EC2 மட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி போடுறேன். ஆல்ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
EC2ன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, போட்டுட்டு ஆல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே ஸ்டார் ஓகே போட்டுட்டு க்ரியேட் பாலிசி அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ EC2 deny ஒரு பாலிசி ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, எடிட் பாலிசி கொடுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 வந்து EC2 deny மாற்றிடுவோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். EC2 deny ஸ்டேட்மெண்ட் 1ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்ப ஆரம்பிச்சிடும் பாலிசிஸ்லாம், இது எந்த மாதிரி பாலிசின்ட்டு. ஓகே, ஆல்ரைட். ஓகே, இந்த பாலிசியை நம்ம எதில் அட்டாச் பண்ண போகிறோன்னா அட்டாச் பாலிசி. ஓகே, ப்ராடில் அட்டாச் பண்ணிடுவோம். ஆல்ரைட், ப்ராடுக்குள்ளே அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ப்ராடில் இருக்கிற யாருமே EC2வை தொட முடியாது. அது டெவலப்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும், டெவலப்பர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சேல்ஸ்மேனுக்குள்ளே போங்களேன். ஓகே, சில்ட்ரன் யார் இது இருக்கா, பாலிசிஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ரூட்டோடுது, இது ப்ராடோடுது, இது EC2வும் ப்ராடோடுது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே எந்தெந்த குரூப்லாம் இருக்கோ அவங்க யாருமே EC2வை தொடாத மாதிரி நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சில்ட்ரனில் போய் இந்த அக்கௌண்ட்டுக்கு போய் இதோட பாலிசிஸ் பார்த்தாலும் ஓகே இது ரூட்டோடதும் வச்சுருக்கோம், ப்ராடோடதும் வச்சுருக்கோம், EC2 டினையும் வச்சுருக்கோம், சேல்ஸ்மேனோட பாலிசியும் வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து சில்ட்ரன் கம்பெனினால பேரண்ட்ஸோட எல்லா பாலிசிஸும் இன்னரிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் EC2 ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஆல்ரைட், இட்ஸ் லோடிங். பாருங்கள், API எரர், ஃபுல்லாக API எரராக வருது. ஓகே, ஏன்னா EC2 நம்ம இதில் லான்ச்சே பண்ண முடியாது. வி கான்ட் ஈவன் லான்ச் பிகாஸ் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன் வந்துருச்சு. லான்ச் போட்டு லான்ச் பண்ணாலும் லான்ச் பண்ண முடியாது, இட்ஸ் நாட் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அனதர் அக்கௌண்ட்டு வந்து ஓனர்னால் இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட் ஓனருங்கிறனால இதை நம்ம இங்கே லான்ச் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த AWS ரூட் அக்கௌண்ட்டு தான் பாலிசிஸ் போடுற அக்கௌண்ட்டு. ஓகே, இந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு பாலிசி போட்டால் EC2 deny போட்டனால இந்த அக்கௌண்ட்னால் இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்டில் இருக்கிற எந்த பாலிசி வந்து இந்த அக்கௌண்ட்னால் இந்த அக்கௌண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இல்லைனா அதுதான் ஆக்சுவலி AWS ஆர்கனைசேஷனோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவு இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ EC2 பற்றி எதுவுமே வந்து இந்த அக்கௌண்ட்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் ஆர்கனைசேஷனோட பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட்ஸையும் நல்லா நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, காஸ்ட்டும் எல்லாமே இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காஸ்ட்டுமே பில்லிங் காஸ்ட்டுமே இந்த அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் இது டிசைன் ஆகிருக்கு. ஓகே, AWS ஆர்கனைசேஷன். இப்போ உங்களுக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கிடுங்க ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாது, என் அக்கௌண்ட்டே வந்து இந்த இடத்துலேருந்து தூக்கிருங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ இதை போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ஓகே, ஏன்னா நம்ம இந்த ஆர்கனைசேஷனை விட்டு இந்த ஆர்கனைசேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ டெவலப்பரையும் நம்ம தூக்கிடலாம். ஓகே, delete. ஓகே, அடுத்து ப்ராடையும் தூக்கிடுங்க. ப்ராடுக்குள்ளே இன்னொரு ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்கும், அதையும் தூக்கிடுங்க. ஓகே, ரெட்டி டெலீட்டுன்னு கொடுத்தா இதுவும் டெலீட் ஆயிரும். ஓகே, இதை உங்களால் தூக்க முடியாது பிகாஸ் இது ரூட் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ யூ கான்ட் டெலீட் திஸ். ஓகே ஓகே பீப்புள், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்கனைசேஷனே எனக்கு வேணாம் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது செட்டிங்ஸில் போய் டெலீட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்து இதை இங்கே டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரைட், ஏதோ தப்பாக டைப்பாக இருக்குது போல். வெயிட் a minute. ஓகே, delete ஆர்கனைசேஷன், delete ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் ஆர்கனைசேஷன் வேலை செய்யும். ஓகே, இட்ஸ் அண்ட் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபார்
மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.